முக்கிய செய்திகள். மக்களை நேசிப்பவரால் மட்டுமே பொற்கால ஆட்சியை தர முடியும். கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. விஸ்வரூபம் எடுக்கும் கூடங்குளம் அணுமின் நிலைய எதிர்ப்பு போராட்டம். ஜெயலலிதா வராததால் மக்கள் கொதிப்பு. திருச்சி மேற்கு புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் 75% வாக்குகள் பதிவு. 20ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. லஞ்ச ஊழல்களை மறைக்க இலவசங்களை அறிவிக்கிறார்கள். திமுக அதிமுக மீது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். மக்களை நேசிப்பவரால் தான் பொற்கால ஆட்சியை தர முடியும் என்று கூறிய கேப்டன் விஜயகாந்த் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும்படி வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அலை கடலென திரண்டிருந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கேப்டன் விஜயகாந்த் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தனக்கு கிடைத்த தொண்டர்கள் போல் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்று கூறினார். எனக்கு கிடைச்ச மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் தொண்டர்கள் கிடைக்க மாட்டாங்க. சொல்ல போனா அந்த மாதிரி தொண்டர்களை அந்த மாதிரி தொண்டர்களை அரவணைச்சுக்கிட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏண்டா அப்படி சொல்றீங்க? அதிக இந்த விஜயகாந்தும் எம்ஜிஆரோட தொண்டர் தான். அவர் பாணியில இருக்கிறதுனாலதான் பல பிரச்சனை உருவாது மக்களே. அதனால சொல்றேன், எனக்கு கிடைச்ச உங்களை மாதிரி ஒரு தொண்டர்களை நான் சொல்றேன். எனக்கு 2 பிள்ளைங்க கொடுத்தான், உழைப்பான் நடிப்பான், உங்களுக்கு கொடுப்பான். நான் பெறாத பிள்ளைகளை இவ்வளவு பேர் இருக்கு. அவங்க நிச்சயமாக இந்த நாட்டை காப்பாற்றுவார்கள். தைரியமாக இருக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, என் தொண்டர்கள் எதுக்கும் அசரக்கூடாது. மக்களை நேசிப்பவர்களால் தான் பொற்கால ஆட்சியை தர முடியும் என்று கூறிய கேப்டன் விஜயகாந்த் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும்படி வாக்காளர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். மக்களை என்னைக்கு நேசிக்க தவறுனீங்க, ஆகையால இவங்களாக பொற்காலங்காதீங்க. மக்களை நேசிச்சு பழகினால் இந்த விஜயகாந்த் எதுக்குன்னு தான் அப்பவும் சொல்றேன், இப்பயும் கேட்கிறேன். ஓட்டு போட்டா 5 வருஷம் இருக்கிற கட்சியை நல்ல கட்சியா பார்த்து போட வேணாமா? வாழ்க்கை பெறா உங்களுக்காக வாழ போற கட்சி, உங்கள் தேவைகளை உருவாக்க போற ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்க வேண்டாமா தான் கேட்கிறேன் மக்களே. திமுக அதிமுக ஆகிய ஆட்சிகளால் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் மக்கள். ஏய்ப்பவருக்கே காலம் என்று எண்ணிவிடாதே, ஒரு நாள் இந்த நிலைக்கும் மாறுதல் வர தேர்தல் உண்டு என்று கூறினார். இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஒண்ணு, ஏய்ப்பவருக்கே காலம் என்று எண்ணி விடாதே, போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் எண்ணி விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. அந்த மாறுதலுக்கு நேற்று ஒரு சம்பவம் என்பது ஒரு எம்எல்ஏ என்றும், அது சரித்திரம் என்பது இன்று 29 எம்எல்ஏ ஆகியிருப்பது என்றும், அது சாதனையாவது நாளை என்றும் கூறிய கேப்டன் அது மக்கள் கையில்தான் உள்ளது என்று குறிப்பிட்டார். ஒரு சம்பவம் என்பது நேற்று ஒரு எம்எல்ஏ, அது சரித்திரம் என்பது இன்று 29 எம்எல்ஏ, அது சாதனையாவது நாளை என்கிற உங்க முடிவுக்கு விட்டுறேன் மக்களே. அதற்கு நான் விளக்கம் சொல்ல உங்க முடிவுக்கு விட்டுறேன். முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம் வந்த கேப்டன் விஜயகாந்திற்கு ஏராளமான மக்கள் கூடியிருந்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் மக்களை முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திக்காமல் சென்றதால் கொதிப்படைந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடங்குளம் அணுமின் உலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடிந்தகரை பகுதி மக்கள் மீண்டும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். அங்கு இன்று நடந்த ஆலோசனையில் அணு உலை வாசலில் தொடர்ந்து தர்ணா போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அணு உலை திட்டத்தை வாபஸ் வாங்கும் வரை பின்வாங்கப் போவதில்லை என போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். இன்று காலை அணு உலைக்கு பணிக்கு சென்ற ஊழியர்களை போராட்டக் குழுவினர் பணிக்கு செல்ல விடாமல் தடுக்க முயற்சி செய்தனர். ஆனால் போலீசாரின் தலையீட்டிற்கு பின்னர் ஊழியர்கள் பணிக்கு சென்றனர்.
கூடங்குளம் அணு உலை இருக்கும் பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து வருவதால் போராட்டம் வலுப்பெறும் என்று தெரிகிறது. நெல்லை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்த முதல்வர் ஜெயலலிதா இடிந்தகரை பகுதிக்கு வருவார் என்று போராட்டக் குழுவினர் எதிர்பார்த்தனர். ஆனால் ஜெயலலிதா இடிந்தகரை பகுதிக்கு வராததை கண்டித்து கொதிப்படைந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே சென்னையில் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ஜெயலலிதா மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கப்படும் என்றும் கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சினையில் உள்ளூர் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் 75% வாக்குகள் பதிவாகி உள்ளது. புதுச்சேரி இந்திரா நகர் இடைத்தேர்தலில் 84% வாக்குகள் பதிவானது. திருச்சி மேற்கு தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான மரியம் பிச்சை சாலை விபத்தில் மரணமடைந்ததால் இந்த தொகுதிக்கு இன்று இடைத்தேர்தல் நடந்தது. காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிந்தது. தேர்தலையொட்டி அமைக்கப்பட்டிருந்த 240 வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். காலையில் சற்று மந்தமாக காணப்பட்ட வாக்குப்பதிவு மதியத்திற்கு பிறகு விறுவிறுப்பாக இருந்தது. ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளராக பரஞ்சோதியும் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KN நேருவும் போட்டியிட்டனர். தில்லை நகரில் அமைக்கப்பட்டிருந்த ஓட்டுச்சாவடியில் KN நேரு வாக்களித்தார். 75 முதல் 80% வரை வாக்குகள் பதிவாகி இருக்கலாம் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். வாக்குப்பதிவு முடிவடைந்த பின் வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு ஓட்டுகள் எண்ணப்படும் இடத்திற்கு போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டது. ஓட்டு எண்ணிக்கை வரும் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக இருந்தது. அங்கு 84% வாக்குகள் பதிவாகியுள்ளது. ஓட்டுப்பதிவு நடந்து கொண்டிருந்த போது காந்தி நகர் வாக்குச்சாவடியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகருக்கும் NR காங்கிரஸ் தொண்டர்கள் சிலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து இரு தரப்பினரும் மோதும் சூழ்நிலை உருவானது. இதையடுத்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். லஞ்ச ஊழல்களை மறைக்க திமுக மற்றும் அதிமுக இலவசங்கள் வழங்குவதை ஒரு தந்திரமாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களுக்கு தேவை அடிப்படை பிரச்சினைகளுக்கான தீர்வே தவிர இலவசங்கள் அல்ல என்று அவர் தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சென்னையில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அவரது வருகையொட்டி ஏராளமான மக்கள் அங்கு குவிந்திருந்தனர். அப்போது பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் 15 வருட திமுக ஆட்சி காலத்திலும் அதிமுக ஆட்சி புரிந்து வந்த காலத்திலும் பொதுமக்களுக்கு அடிப்படை தேவையான சாலை வசதி கூட செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மக்களின் வரி பணத்தை எடுத்து அதன் மூலம் இலவச பொருட்களை மக்களுக்கே கொடுக்கும் அவலத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று கூறியுள்ள திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக வெளியேறியது அதிமுகவிற்கு இழப்புதான் என்று தெரிவித்தார். கேட்காத திட்டங்களை இவங்க அறிவிச்சு இலவசங்களை கொடுத்து மக்களையும் முட்டாளாக்கி இந்த நாட்டையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுக திமுக கட்சிகள் தங்களது தவறுகளை மறைக்க போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை அறிவித்து வருகிறார்களே தவிர மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு காணவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். இரண்டு கட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை தான் மக்களுக்கு அறிவிக்கிறாங்களே ஒழிய உறுதியாக மக்கள் பணி ஆட்சி இல்லை. ஊழல் இல்லாத உள்ளாட்சி நிர்வாகம் அமைவதற்கு தேமுதிகவின் முரசு சின்னத்திலும் மார்க்சிஸ்ட் கட்சியின் அரிவாள் சுத்தியல் சின்னத்திலும் வாக்களிக்குமாறு பொதுமக்களை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். பிரதமர் பதவி விவகாரத்தில் நரேந்திர மோடியுடன் போட்டியிடவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் LK அத்வானி கூறியுள்ளார். ஊழலுக்கு எதிராக அத்வானி ரத யாத்திரை அறிவித்தவுடன் நரேந்திர மோடி சமூக நல்லிணக்கத்தை முன்வைத்து 3 நாட்கள் உண்ணாவிரதம் நடத்தினார். மேலும் இப்போதும் அந்த மாநிலத்தின் மாவட்ட தலைநகரங்களில் தனது உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வருகிறார். இதையடுத்து இருவரும் பிரதமர் பதவிக்கு போட்டி போட ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் பரவின. இந்நிலையில் தற்போது ரத யாத்திரையில் உள்ள அத்வானி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் தலைப்புச் செய்திகளுக்காக தானும் மோடியும் போட்டியில் ஈடுபடுவதாக செய்திகளை வெளியிடுகின்றன என்றார். இந்த யாத்திரை தன்னைத்தானே ஒரு புதிய வடிவில் முன்னிறுத்திக் கொள்வதற்காக அல்ல என்று கூறிய அத்வானி இந்த யாத்திரை தனக்காகவோ அல்லது கட்சிக்காகவோ அல்ல என்றும் தெரிவித்தார். ஊழல் காரணமாக வெறுப்படைந்துள்ள மக்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தவே இந்த ரத யாத்திரையை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
முறைகேடாக அறிவாலய நிலம் வாங்குவதை எம்ஜிஆர் எதிர்த்ததால்தான் அவர் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் என்று ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். திருச்சி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் ஜெயலலிதா திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலய கட்டிடம் முறைகேடாக வாங்கப்பட்டது என்று சர்க்காரியா கமிஷனை தெரிவித்துள்ளதாக கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கருணாநிதி அண்ணா அறிவாலயத்திற்கு இடம் வாங்கிய திமுக அறக்கட்டளையில் அப்போது பொருளாளராக எம்.ஜி. ராமச்சந்திரனும் இடம் பெற்றிருந்தார் என்று தெரிவித்தார். இந்நிலையில் தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா அண்ணா அறிவாலயத்திற்கு நிலம் வாங்குவது தொடர்பான பத்திரத்தில் கருணாநிதியின் பெயர் மட்டுமே இருக்கிறது என்றும் அறக்கட்டளைக்கு இடம் வாங்கும் போது எம்ஜிஆர் எதிர்ப்பு தெரிவித்ததால்தான் அவர் திமுகவில் இருந்து விலக்கப்பட்டுள்ளார் என்றும் கூறினார். திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை அவ்வப்போது திமுகவும் அதிமுகவும் கூறி வருவது வழக்கம். திமுக அமைச்சர்கள் சொத்து கணக்கு காட்ட வேண்டும் என்று எம்ஜிஆர் கூறியதால் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் என்று அதிமுக கூறி வந்த நிலையில் ஜெயலலிதா புதிய தகவலை தற்போது தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் திமுகவில் நீக்கப்பட்டபோது ஜெயலலிதா அரசியலுக்கே வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கட்டுப்பாட்டை மீறிய நபர்களை கட்சியில் இருந்து நீக்கி கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேமுதிகவின் ஈரோடு வடக்கு மாவட்ட முன்னாள் அவைத் தலைவர் சத்தியமங்கலம் டி. மனோகரன், ஈரோடு வடக்கு மாவட்ட முன்னாள் பொருளாளர் பி. பெரியசாமி ஆகியோர் கழகத்தின் கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் கட்சிக்கு துரோகம் விளைவிக்கும் செயலிலும் ஈடுபட்டதாலும் அவர்கள் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். இவர்களுடன் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் யாரும் எந்தவிதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் கேப்டன் விஜயகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஊழலற்ற உள்ளாட்சி நிர்வாகம் அமைய தேமுதிக கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும். தா. பாண்டியன் வேண்டுகோள். திருநங்கைகளுக்கான உலக அழகி போட்டி இந்தியா சார்பில் கலந்து கொள்ள சென்னையை சேர்ந்த மலாய்கா ஆர்வம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.